ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மண் அகல் விளக்குகளில் எண்ணெய் கசியாமல் இருக்க எளிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். திருக்கார்த்திகை நெருங்கிவிட்டது. பலரும் வீடுகளில் உள்ள அகல் விளக்குகள் சுத்தம் செய்து விளக்கு ஏற்ற தயாராகி கொண்டிருப்போம். என்னதான் நாம் வருடம் வருடம் தீபம் ஏற்றினாலும் ஒவ்வொரு வருடமும் புது புது சந்தேகங்கள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் விளக்கேற்றும் பொழுது எல்லோருக்கும் இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் அகல் விளக்கு ஏற்றும் பொழுது எண்ணெய் கசிவதுதான். இந்த எண்ணெய் கசிவால் வீடுகள் பிசுபிசுப்பாகுவதோடு சமயங்களில் வழுக்கி கீழே விழுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நாம் இப்பொழுது அகல் விளக்கு ஏற்றும் பொழுது அதிலிருந்து எண்ணெய் கசியாமல் இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய எளிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். சிலர் விளக்கு ஏற்றும் பொழுது அதற்கு அடியில் நெயில் பாலிஷ், பெயிண்ட் போன்றவை பூசி வைப்பார்கள். இருந்தாலும் அதை மீறி எண்ணெய் கசிவு ஏற்பட்டுவிடும். இல்லையென்றால் வெற்றிலை, வாழை இலை, அரச இலை இதற்கு மேல் தீபம் ஏற்றி வைக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் இந்த இலைகள் கிடைக்குமா என்றால் பலருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பது இல்லை. ஆகவே இவையெல்லாம் சரி செய்ய நாம் வீட்டில் துணி வாங்கும் பொழுது கொடுக்கும் அட்டைகளை அல்லது எண்ணெய் உறிஞ்சும் அட்டைகளை எடுத்து சிறிதாக விளக்குக்கு ஏற்றாறு போல வெட்டி அதற்கு மேல் விளக்குகள் வைக்கலாம். இவ்வாறு செய்யும் பொழுது அந்த அட்டை விளக்கில் உள்ள எண்ணெய் கசிந்தாலும் அதனை அப்படியே உறிஞ்சி எடுத்துவிடும். மேலும் எண்ணெய் தரையில் கசிந்து விட்டால் சிறிதளவு கோதுமை மாவை எடுத்து அந்த எண்ணெய் பிசுக்கில் போட்டு துணி வைத்து துடைத்து விடலாம். ஆக தீபம் ஏற்றுவது அவசியம் என்றாலும் நம்முடைய பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம். இந்த திருக்கார்த்திகை திருநாளில் நாமும் குடும்பத்தோடு பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் விளக்கினை ஏற்றுவோம். சிவபெருமானை மனதார வழிபடுவோம்.